இந்த வீடியோ வந்து சோசியல் மீடியாவில் இதே மாதிரி வீடியோ நிறைய பேர் வந்துட்டு எடுத்து வந்து அப்லோட் பண்ணுறானுங்க. இந்த மாதிரி வீடியோ பண்ணுறப்ப அவனுக்கு வந்து என்ன மைண்ட் செட்டில் இருந்திருப்பானுங்க அப்படின்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஆனால் அப்படி வீடியோ எடுத்து போடுறதுக்கு வந்து இவன் வந்து என்ன மைண்ட் செட்டில் இருந்திருப்பான்னா, லைக் வந்துடும், கமெண்ட் வந்துடுவாங்க, கமெண்ட் பண்ணிடுவான், லைக் பண்ணிடுவான், நல்லா ரீச் கிடைக்கும், நம்மளுக்கு ஃபாலோவர்ஸு லைக்லாம் வந்து கிடைக்கும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் அவங்க வந்து வீடியோவை அந்த மாதிரி சிம்பத்தியை க்ரியேட் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி வீடியோ எடுக்கிறாங்க. மற்றபடி அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுன்ற மனசெல்லாம் கிடையாது போட்டிருக்கு. இந்த மற்றவனாக இருந்தால் எடுத்து அந்த வீடியோ எடுத்துகிட்டு போய் ஹெல்ப் பண்ணி அதை ஒரு வீடியோ அட்டாச் பண்ணி சைடில் போட்டிருப்பான். அதையும் சேர்த்து ஒரு வீடியோவை மேக் பண்ணி போட்டிருப்பான். இவங்க எடுத்துகிட்டு அதுக்கு கீழே ஏதோ ஒரு வாசகங்களை எழுதிட்டு அப்படியே விட்டுடுறாங்க. இவங்கள அந்த மாதிரி பார்க்கும்போது எப்படி தோணுது, சமூக அக்கறையே இல்லாமல் ஒரு வெறும் வியூஸுக்காக, லைக்குக்காக நம்மளுக்கு ஒரு கண்டென்ட் கிடச்சிருச்சுரா அப்படின்ற ஒரு மனப்பாக்கில் தான் அவங்க எடுத்துகிட்ருக்காங்க ஒவ்வொரு வீடியோவும். ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு மனசே அவங்களுக்கு இருந்திருக்காது கடைசி வரைக்கும். இவங்க வந்துட்டு ஏதோ ஒரு லைக்கு வியூஸ் போனால் நல்லாயிருக்கும், ரீச் கிடைக்கும், நல்லா ஃபாலோவர்ஸ் வரும் அப்படின்றது தான் அவங்களுக்கு எண்ணமாக இருக்குது. இதை வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுறவங்க வந்துட்டு இந்த மாதிரி வீடியோலாம் மேக்ஸிமம் வந்துட்டு எடுத்து ரீச் பண்ண மாட்டாங்க. ரீச் பண்ணி இந்த மாதிரி நிறைய பேருக்கு காட்டணும் அப்படின்றத ஒரு ஹெல்ப்பிங் வீடியோவாக தான் போட்டிருப்பாங்க. எடுத்துகிட்டு அப்படியே ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபேஸ்புக்கில் போட்டுவிட்டு இதான் உங்கள் கடமை முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் அவங்களுக்கு தெரியுது. ஏன்னா நிறைய வீடியோ வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்துகிட்ருக்கு. ஆனால் எவனுமே வந்து ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. சும்மா அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு ஒரு கடமைக்கு, அதாவது வியூஸு நல்லா கிடைக்கும், லைக் நல்லா போகும் அப்படின்றது தான் அவங்களுக்கு தெரியுது. அந்த ஹெல்ப் பண்ணணுமே அப்படின்ற ஒரு எண்ணமே அவங்களுக்கு கிடையாது. சும்மா நம்மளுக்காக இல்லை, சோசியல் மீடியாவை வந்துட்டு பார்த்தா லைக் போடுவான், கமாண்டை வந்து சிம்பத்தியாக க்ரியேட் பண்ணி கமாண்டை வந்து போடுவாங்க. அதான் அவங்களுக்கு தெரியுது. மற்றபடி இந்த மாதிரி வீடியோ பார்க்கும்போது வந்து ஹெல்ப் பண்ணணுன்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. இருக்குது சும்மா எடுத்து போட்டு விட்டுரும், நமக்கு என்ன அப்படின்றது தான். யார்ரா அவங்கெல்லாம் இந்த மாதிரி வீடியோ ஏன்டா அப்புறம் எடுக்கிறீங்க? ஹெல்ப்பே இல்லாமல் எதுக்குடா இந்த மாதிரி வீடியோலாம் பண்ணுறீங்க?